இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா Tally Erp9ல ஸ்டாக் க்ரியேஷன் எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். சரி, ஸ்டாக் க்ரியேஷன்னா என்ன, அது எதுக்கு பண்ணணும் அப்படின்னா, ஸ்டாக் க்ரியேஷன் பண்ணினோன்னா தான் நம்ம ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவோம், சேல்ஸ் பண்ணுவோம் முடியும். ஸோ நம்ம என்னென்ன ஸ்டாக் வச்சு நம்ம ஓன் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு சிஸ்டமில் இன்வென்ட்ரி இன்ஃபர்மேஷன் அதில் நம்ம என்ட்ரி பண்ணி ஆகணும். இதுதான் கேட்வே ஆஃப் டேலி ஸ்க்ரீனு. இதில் இன்வென்ட்ரி இன்ஃபர்மேஷன் இருக்குது. இன்வென்ட்ரி அப்படின்னாலே ஸ்டாக். ஸோ ஸ்டாக் இன்ஃபர்மேஷன் இதுதான். இதில் தான் போய்ட்டு நம்ம ஸ்டாக் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறேன். இந்த ஸ்டாக் க்ரியேஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டாக் குரூப்ஸ் க்ரியேட் பண்ணணும். தென் கேட்டகரிஸ், க்ரியேட் பண்ணணும். அண்ட் தென் ஸ்டாக் ஐட்டம்ஸ். இது மூணு தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சூப்பர் மார்க்கெட் சொல்லியிருந்தேன் லாஸ்ட்டில். அதனால் சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம என்னென்ன குரூப் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே மல்டி ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ சூப்பர் மார்க்கெட்டில் ப்ரொவிஷன்ஸும் இருக்கும், ஃபேன்சியும் இருக்கும், அண்ட் தென் ஸ்டேஷ்னரியும் இருக்கும். இதை நம்ம குரூப்பில் அப்ளை பண்ண போகிறோம். அந்த குரூப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கேட்டகரிஸில் நம்ம பண்ண போகிறோம். சரி, ஓகே. இப்போ நான் குரூப்பில் நான் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ப்ரொவிஷன் பண்ண போகிறேன். அண்ட் தென் ஸ்டேஷ்னரி எடுத்துக்கலாம். ஸ்டேஷ்னரி, இந்த ரெண்டு குரூப் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். அடுத்து கேட்டகரிஸில் நம்ம எதுக்காக கேட்டகரி போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரொவிஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் 2 ப்ராடக்ட் தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. லாட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அந்த ப்ராடக்ட்ஸ்க்கு நம்ம எப்படிலாம் கேட்டகரி க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொவிஷனில் ரைஸ், கிராம்ஸ், ஆயில், அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. இப்போ நான் என்ன கேட்டகரி எடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைஸு அண்ட் தென் கிராம்ஸ் எடுத்துக்கலாம். இந்த 2 கேட்டகரி தான் நான் எடுத்திருக்கேன். ஆனால் இன்னும் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஆயில் இருக்குது, வீட் இருக்குது, ஸோ நிறைய இருக்குது. நான் எக்ஸாம்பிளுக்காக ரைஸ் அண்ட் கிராம்ஸ் 2 கேட்டகரி மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ அதே மாதிரி ஸ்டேஷ்னரிலையும் பார்த்தீங்கன்னா நோட்டு, பென், பென்சில், பாக்ஸஸ், அந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. இதை தான் நம்ம கேட்டகரிஸில் சூஸ் பண்ணி எடுக்க போகிறோம். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு 2 குரூப் அண்ட் ப்ரொவிஷனோட கேட்டகரிஸ் மட்டும் க்ரியேட் பண்ண போகிறேன். இது கேட்டகரிஸ் கம்பல்சரி பண்ணணும், குரூப் கம்பல்சரி பண்ணணுன்றது கிடையாது. இப்போ நம்ம சில இதில் ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் தான் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு இருக்கும்போது நம்ம குரூப்பும் க்ரியேட் பண்ண வேணாம், கேட்டகரியும் க்ரியேட் பண்ண வேணாம். ஸ்ட்ரைட்டாக ஸ்டாக் ஐட்டம்ஸ் என்ட்ரி பண்ணிக்கலாம். இது சூப்பர் மார்க்கெட் அப்படின்றதுனால ப்ரொவிஷனும் இருக்கும், ஸ்டேஷ்னரியும் இருக்கும், ஃபேன்சியும் இருக்கும். ஸோ நம்ம குரூப்ஸ் தனியாக, கேட்டகரிஸ் தனியாக, ஐட்டம்ஸ் தனியாக க்ரியேட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நான் ஸ்டாக் ஐட்டம்ஸில் நான் உங்களுக்கு ரைஸ் மட்டும் என்ட்ரி பண்ணி காட்டுறேன். ரைஸில் இப்போ என்னென்ன ரைஸ் இருக்குது. ரைஸில் வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாம். இப்போ பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலே அதுலேயே 1 kg இருக்கும், 1 kg பேக்கெட் இருக்கும், தென் 5 kgs இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெயிட்டில் இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி தனித்தனியாக க்ரியேட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் கிராம்ஸ் பார்த்திங்கன்னா, கிராம்ஸில் ஓரிடால், மூண்டால் 2 எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை எப்படி என்ட்ரி பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம டேலிக்குள்ளே போகலாம். டேலியில் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, கேட்வே ஆஃப் டேலி ஸ்க்ரீனில் இன்வென்ட்ரி இன்ஃபர்மேஷனுக்குள்ளே போய்ட்டு இன்வென்ட்ரியில் இப்போ ஸ்டாக் குரூப்ஸ் இருக்குது, ஸ்டாக் ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு குரூப் க்ரியேட் பண்ண போகிறோம். இல்லை நான் என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்தா க்ரியேட் இருக்குது. டிஸ்பிளேவும் ஆல்டரும் எனேபிளாக இல்லை. ஏன்னா இல்லை டிஸ்பிளே பண்ணி பார்க்குறதுக்கு ஆல்ரெடி ப்ராடக்ட்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம க்ரியேட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு ப்ரொவிஷன் க்ரியேட் பண்ண போகிறேன். ப்ரொவிஷன் இப்போ இங்கே அண்டரில் ப்ரைமரி கொடுக்குறோம். அண்ட் தென் இங்கே should quantities of items to be added. இங்கே நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், நோலே இருக்கட்டும். ஸோ என்டர்.
அடுத்து ஸ்டேஷ்னரி. சேம் நம்ம அக்செப்ட் கொடுத்துக்கலாம். இவ்வளோ தான் குரூப் க்ரியேட் பண்ணுறது. இப்போ நம்ம ப்ரொவிஷன் அண்ட் ஸ்டேஷ்னரி 2 குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆல்டர் வந்து எனேபிளாக இருக்குது. ஸோ இப்போ போய் டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ப்ரொவிஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஸ்டேஷ்னரி க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே, இது போதும். அதே மாதிரி ஆல்டருக்குள்ளே போயிட்டு நம்ம இதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சு ஆல்டர் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் கேட்டகரி வந்து அவைலபிளாக இல்லை. எனேபிள் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா F11குள்ளே போகணும். F11னா அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ். அதுக்குள்ளே போயிட்டு இன்வென்ட்ரி ஃபீச்சர்ஸ் அப்படின்னா ஸ்டாக். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு இங்கே மெயின்டைன் ஸ்டாக் கேட்டகரி இருக்குது. அதில் போய் நம்ம எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்துட்டு மற்ற எல்லாத்துக்குமே நம்ம அக்செப்ட் கொடுக்கணும். இப்போ பேக் வரலாம். இப்போ ஸ்டாக் கேட்டகரிஸ் எனேபிளாக இருக்குது. இதில் நம்ம ஸ்டாக் கேட்டகரிஸ்குள்ளே போயிட்டு க்ரியேட் கொடுக்க போகிறோம். நம்ம என்ன ஸ்டாக் க்ரியேட் பண்ண போகிறோம், ரைஸ். என்டர் கொடுக்குறேன். இங்கே அண்டரில் வந்து நம்ம ப்ரைமரியை செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கிராம்ஸ், என்டர். இப்போ நான் உங்களுக்கு 2 கேட்டகரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். தென் ஸ்டாக் ஐட்டம்ஸ். நம்ம ஸ்டாக் கேட்டகரி வந்து எப்படி டிஸ்பிளே பண்ணணும் டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம க்ரியேட் பண்ணது ரைஸ், கிராம்ஸ் ரெண்டுமே இருக்குது. ஓகே, தென் ஸ்டாக் ஐட்டம்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணணும், ஸ்டாக் ஐட்டம்ஸ்குள்ளே போயிட்டு க்ரியேட். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாக் ஐட்டம்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸ்டாக் ஐட்டம்ஸ் க்ரியேட் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு பாஸ்மதி ரைஸ். பாஸ்மதி ரைஸ் 1 kg எடுத்திருக்கேன். இங்கே வந்து அண்டரில் தான் நம்ம குரூப் செலக்ட் பண்ணணும். ஸோ பாஸ்மதி ரைஸ் 1 kg அப்படின்றது வந்து ப்ரொவிஷனாக ஸ்டேஷ்னரியா, இது வந்து ப்ரொவிஷன். ஸோ ப்ரொவிஷன் செலக்ட் பண்ணுறோம். தென் கேட்டகரியில் வந்து அது கிராமா ரைஸான்னு பார்த்தீங்கன்னா ரைஸ். ஸோ ரைஸ் செலக்ட் பண்ணுறோம். தென் யூனிட்ஸ் வந்து நாங்கள் யூனிட்ஸ் க்ரியேட் பண்ணலை. ஸோ இங்கேயே நம்ம ஷார்ட்கட் கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கலாம். Alt+C கொடுத்துட்டுனா நம்ம யூனிட் க்ரியேஷன் டயலாக் பாக்ஸ் வரும். இதில் போய் நம்ம யூனிட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே சிம்பிளில் வந்து NOS கொடுக்குறேன். ஃபார்மல் நேமில் வந்து நம்பர்ஸ், அதாவது நம்பர்ஸ் அப்படின்றத தான் நான் ஷார்ட்கட்டாக அதோட சிம்பிள் மட்டும் NOS அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ நம்பர்ஸ்ன்னு டைப் பண்ணிட்டோம். இங்கே வந்து யூனிட் குவான்டிட்டி கோடெல்லாம் நமக்கு வேண்டாம், நாட் அப்ளிகபிள் கொடுத்துக்கலாம். தென் நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸும் நம்ம 0வே கொடுத்துக்கலாம். அக்செப்ட் கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா யூனிட்ஸில் நம்பர்ஸ் வந்துடுச்சு. தென் ஸ்டாச்சுட்டரி இன்ஃபர்மேஷனில் வந்து இது எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ நம்ம என்டர் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து குவான்டிட்டி, ரேட் பர் வேல்யூ இதெல்லாம் இருக்குது. ஸோ ஃபிக்ஸட் ப்ரைஸ் ஏதாச்சுன்னா நம்ம இங்கேயே குவான்டிட்டிக்கான ரேட்டு வேல்யூ கொடுத்துக்கலாம். ஆனால் இது வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸடாக இருக்காது அப்படின்றதுனால நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். தென் பாஸ்மதி ரைஸ்லேயே வந்துட்டு ஃபைவ் kg இருக்குது. ஸோ 5 kg போட்டுக்கலாம். இது அண்டரில் ப்ரொவிஷன் செலக்ட் பண்ணுறேன். தென் கேட்டகரியில் ரைஸ், யூனிட்ஸ் வந்து நம்பர்ஸ். இந்த யூனிட்ஸ் வந்து எதுக்கு நம்பர்ஸ் நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா சூப்பர் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் வந்து எதுவுமே லூஸில் கொடுக்க மாட்டாங்க. ஸோ வந்து எல்லாமே பேக்கெட்ஸில் இருக்கும். இப்போ 1 kg பேக் அப்படின்றது வந்து எத்தனை பேக் நம்ம கொடுக்க போகிறோம், 1 நம்பர்ஸா 2 நம்பர்ஸா 3 நம்பர்ஸா, இதுக்காக தான் நம்ம நம்பர்ஸ் போடுறோம். இதே 5 kg பேக்னால் அது எத்தனை நம்பர்ஸ் போட போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நம்பர்ஸ் கொடுக்குறோம். ஸோ மற்றதெல்லாம் சேம், நம்ம வந்து அக்செப்ட் கொடுத்துக்கலாம். தென் கிராம் செலக்ட் பண்ண போகிறோம். கிராம்ஸில் வந்து நான் என்ன கிராம் எடுத்திருக்கேன் அப்படின்னா $1 எடுத்திருக்கேன். $1 வந்து 1/2 kgயும் இருக்குது, 1 kgயும் இருக்குது பேக்கெட். ஸோ 1/2 kg ஃபஸ்ட் எடுக்கலாம். 1/2 kg எடுத்திருக்கேன். அண்டரில் வந்து ப்ரொவிஷன்ஸ் சூஸ் பண்ணுறோம். கேட்டகரியில் வந்து கிராம்ஸ் அண்ட் யூனிட்ஸில் வந்து நம்பர்ஸ். என்டர் அக்செப்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் $1 1 kg. இதுவும் சேம் ப்ராசஸ் தான். அண்டரில் ப்ரொவிஷன் செலக்ட் பண்ணுறோம், கேட்டகரியில் கிராம் செலக்ட் பண்ணுறோம், யூனிட்ஸில் நம்பர்ஸ். தென் $3 சேம் 1/2 kg பேக்கெட் அண்ட் தென் 1 kg. ஸோ ஃபஸ்ட்டு 1/2 kg போட்டுக்கலாம். ப்ரொவிஷன் கேட்டகரியில் வந்துட்டு கிராம்ஸ், யூனிட்ஸில் நம்பர்ஸ்.
தென் மூண்டால் 1 kg, அண்டரில் ப்ரொவிஷன் கேட்டகரியில் கிராம்ஸ், யூனிட்ஸில் நம்பர்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் நம்ம ஸ்டாக் க்ரியேட் பண்ணுறது. இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட் செலக்ட் பண்ணி ஆகணும். இதில் வந்து இப்போ சூப்பர் மார்க்கெட் அப்படின்றதுனால இவ்வளோ தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸ்டேஷ்னரிலையும் இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. தென் ஃபேன்சிலையும் இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே நம்ம டீட்டெயிலாக என்ட்ரி பண்ண மட்டும்தான் நம்ம வவுச்சர்ஸ் போட முடியும். சரி, இப்போ நம்ம பண்ண ஸ்டாக் ஐட்டமை எப்படி டிஸ்பிளே பண்ணி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்ரியேட் ஆப்ஷன் பண்ணோம். இப்போ க்ரியேட் கீழே டிஸ்பிளே ஆப்ஷன் இருக்குது. ஸோ டிஸ்பிளேயில் போய் என்டர் கொடுத்தோன்னா நம்ம என்னென்ன க்ரியேட் பண்ணியிருக்கோன்றது தெரியும். இப்போ நம்ம பண்ணது ஃபுல்லாக ப்ரொவிஷனில் தான் நான் பண்ணேன். குரூப் வந்து ஒரு ப்ரொவிஷன் தான் பண்ணேன். அதில் வந்து நான் 2 கேட்டகரி பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ரைஸ் அண்ட் இன்னொன்று வந்து கிராம்ஸ். ரைஸில் வந்து பாஸ்மதி ரைஸ் 1 kg அண்ட் 5 kg பண்ணியிருக்கேன். கிராம்ஸில் வந்து 2 grams வந்து மூண்டால் ½ kg 1 kg, ஓரிடால் ½ kg 1 kg. ஸோ இந்த மாதிரி 6 ப்ராடக்ட்ஸ் வந்து ஸ்டாக் நான் என்ட்ரி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொன்றுமே என்ட்ரி பண்ணணும். ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட் ஒரு சின்ன ப்ராடக்டாக இருந்தாலும் கூட நம்ம எதுவுமே மிஸ் பண்ணாமல் என்ட்ரி பண்ணும்போது நம்ம பில் வவுச்சர்ஸ் போடும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஓகே, இதே மாதிரி நம்ம ஆல்டர் எதுக்காக கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்டருக்குள்ளே போய்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் மூண்டால் 1 kg வந்து நான் தப்பாக போட்டிருக்கேன், எனக்கு இது வேண்டாம் அப்படின்னா இதில் என்டர் கொடுத்துட்டு Alt D ப்ரெஸ் பண்ணிடணுன்னா Alt D ப்ரெஸ் பண்ணி நம்ம எஸ் கொடுத்து டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ ஓரிடால் 1 kg வந்து டெலீட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஆல்டரில் போய்ட்டு நம்ம ஆல்டர் பண்ணணுன்னா ஆல்டர் யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ தான் ஸ்டாக் க்ரியேஷன்.